Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிராண்டான ஒரு bridal blouse எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பார்க்க போற blouse வந்து பாத்தீங்கன்னா mirror work வச்ச மாதிரி. சோ mirror work Aari workல பண்ண போறோம். அதுவும் இல்லாம நல்ல ஒரு கிராண்டான லுக்கும் இதுல வந்து கிடைக்கும். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படினு பார்த்தோம்னா நம்ம மிரர் அப்படினா எப்பவுமே நம்ம மிரர் யூஸ் பண்றது இல்ல. மைக்கா அப்படினு சொல்லி கடையில கேட்டிங்கன்னா கிடைக்கும். நான் இது எப்பவும் சொல்ற மாதிரி இது வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும். சோ அதனால உங்களோட ஃபேப்ரிக் வந்து வர்க் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப வெயிட்டா தெரியாது. சோ இந்த மாதிரி மைக்காவை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிருங்க. ஸ்டிக் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. நல்லா இது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து வர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்போ வந்து இதுல நம்ம யூஸ் பண்றது வந்து பீட் நெக்ஸ்ட் சைஸ் 0 சைஸ் சுகர் பீட்ஸ் இல்லாம நெக்ஸ்ட் சைஸ் 0 சைஸ் அப்படிங்கிற சைஸ்ல இருக்கிற ஒரு பீட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இது வந்து பஞ்சஸா மார்க்கெட்ல இருக்கும். இதை வாங்கிட்டு நம்ம இதை வச்சு பண்ணும்போது இதனுடைய லுக் வந்து இன்னும் நல்லா எம்போஸா ஹைலைட்டா இருக்கும். சோ அது எப்படி பண்ணலான்றத பாருங்க. இது பெரிய சைஸ்ன்றதுனால நீங்க வந்து சிங்கிள் பீடாவும் போட்டுக்கலாம். அதிகபட்சம் நீங்க வந்து 2 பீட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க லோட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு மேல நீங்க எடுக்காதீங்க அட் அ டைம்ல. இதை எப்படி போடணும் அப்படின்றது டீடைலா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நான் ஆல்ரெடி பீட்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் ஆரியில எப்படி போடலாம் அப்படின்னு நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க் நான் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போட்டாச்சு. இதே போல நம்ம வந்து ஒரு 3 லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சாச்சு பாருங்க. சோ இப்போ நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடுல வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம 5 பீட்ஸ் போட்டு நான் டிசைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதை அப்படியே டிக்ரீசிங் பண்ணிட்டே வர போறோம் நம்ம. சோ 5 போட்டதுக்கு அப்புறம் நல்லா இந்த பீடை தள்ளிட்டு சென்டர் பார்ட்ல இந்த செயின் கொண்டு வந்துருங்க. அப்படி இல்லாட்டினா கூட நம்ம வந்து இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல கொண்டு வந்து நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாட்டம் பார்ட்லயும் இதோட ஸ்ட்ரைட்ல நம்ம வந்து இதே மெத்தட்ல நம்ம செஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டுக்கலாம். சோ இந்த இடத்துல நம்ம வந்து ஹைலைட் பண்றதுக்காக ஒரு ரெட் கலர் பீட் வந்து நம்ம யூஸ் பண்ற பீடை விட கொஞ்சம் பெரிய சைஸா இருந்ததுன்னா இன்னும் ஹைலைட்டா தெரியும். சோ இந்த மாதிரி எண்ட்ல வந்து கான்ட்ராஸ்ட் கலரா நான் ரெட் கலர் பீட் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி ரெட் கலர் பீடை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நீங்க வந்து சென்டர் மோட்டிவா வச்சுட்டு ரிமைனிங் பிளேசஸ் எல்லாத்துலயும் அங்கங்க சிங்கிள் பீட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ஈஸியா நாட் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு பீட் எடுத்துட்டு சிங்கிள் பீட் எடுத்து ஒரு ரிங் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து இந்த பீட் மேல வச்சு லாக். சோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல எல்லாத்துலயும் சிங்கிள் பீடை வச்சு நீங்க லாக் போட்டுக்கலாம். இது நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா குயிக்கா நம்மளால இந்த ஃபுல் பிளவுஸ்லயும் இதே மாதிரி நம்ம சிங்கிள் பீட் போட்டு பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஒரு மோட்டிவ்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.